ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் இன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப அழகான, ரொம்ப வேகமான, ரொம்ப சாமர்த்தியமான ஒரு உயிரினத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுதான் சீட்டா. சீட்டா இந்த நிலவாழ் உயிரினத்திலேயே ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துடைய சுவாரஸ்யமான மற்றும் வரலாறு தகவலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட்டாவோட அறிவியல் பெயர் அசினோனிக் ஜெப்பர்ட். ஆமாங்க, இது சுமார் 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் தோன்றியிருக்கு. ஆப்பிரிக்கா, ஆசியா, மத்திய கிழக்கு பகுதியிலலாம் இந்த சீட்டாலாம் உயிரோடு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்டைய எகிப்து மன்னர்கள்லாம் சீட்டாவை பண்ணை விலங்காக வச்சுட்டு வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இது வேட்டைக்காக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் சொல்லப்போனால் முகலாயர் பேரரசுக்கு அப்புறம் தான் சீட்டாக்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. அந்த டைம்லலாம் ஆயிரக்கணக்கான சீட்டாக்கள் இந்தியாவில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் 1952க்கு அப்புறம் சீட்டாக்கள் மொத்தமாக இந்தியா விட்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. நிலவாழ் உயிரினத்திலே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினம் அது சீட்டா தான். இது 0லேருந்து 100 வெறும் 3 வினாடிக்குள்ளே ஓடி முடிச்சிடும். இதோட உடம்பு அது வேகமாக ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இதோட உடம்பு ரொம்ப மெலிசாகவும் அதோட கால்லாம் ரொம்ப நீளமாகவும் அது வேகமாக ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி உதவுது. அதோட வால்லாம் ரொம்ப வேகமாக ஓடுறதுக்காகவே உருவாகிருக்கு. சீட்டாவோட முகத்தில் இருக்க டேர் மார்க் தான் அதோட அடையாளமே. என்னதான் புலி, சிங்கம், சிறுத்தைலாம் விட இது சக்தியில் குறைவாக இருந்தாலும் சீட்டாவோட சக்தி அதோட வேகம் தான். சீட்டாலாம் பெரும்பாலும் பகல் நேரத்தில் தான் வேட்டையாடும். கச்சோலிகள், மான்கள், முயல்கள் போன்ற வேகமான விலங்குகள்லாம் விரட்டி பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் சீட்டாவில் ரொம்ப தூரம் வேகமாலாம் ஓட முடியாது. 400லேருந்து 500 மீட்டர் வரைக்கும் தான் வேகமாக ஓட முடியும். அதுக்கப்புறம் அது சோர்ந்து போயிடும். அதனாலேயே சீட்டாக்கள்லாம் அதிரடியாக வேட்டையை தொடங்கி அதிரடியாக அந்த வேட்டையை முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சீட்டாக்கள்லாம் தனியாக தான் வேட்டையாடும். சில சமயங்கள்லாம் என்னென்னா ஆண் சீட்டாக்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்து வேட்டை நாய்கள் மாதிரி வேட்டையாடிட்டு உணவெல்லாம் பிச்சு சண்டை போட்டு எடுத்துக்கும். இந்தியாவில் கடைசியாக காணப்பட்ட சீட்டா 1947 வருஷம் கொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1952 சீட்டாக்கள் மொத்தமாக இந்தியாவிலேருந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்டாக்கள்லாம் அழிஞ்சதால் நமீபியா, ஆப்பிரிக்கா இந்த 2 கண்ட்ரியிலிருந்து சீட்டாக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் தேசிய பூங்கா, மத்திய பிரதேசத்தில் இருக்க தேசிய பூங்காவில் வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. உலகத்திலேயே இப்போதைக்கு 7000 சீட்டா மட்டும்தான் உயிரோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காடுகளை அழிக்கிறது, மனுஷங்க வேட்டையாடுறது, இதனாலலாம் சீட்டாக்கள்லாம் இன்டகிரேட்டட் ஸ்பீசியஸ் அப்படின்ற ஒரு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் பட்டியலில் சேர்த்துருந்தாலும் சீட்டாக்கெல்லாம் பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தான். காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தான். இதெல்லாம் நல்லா வளர்க்கணும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.